ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது, அதாவது லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது, அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மொபைலில் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்கரெக்ட் பாஸ்வேர்டு, அப்படி இல்லைனா எனேபிள் டு லாக் அவுட் லாகின் அப்படின்னு இந்த மாதிரி காட்டுது அப்படின்னா இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இதை சரி பண்ணி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுற அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அதே மொபைல் நம்பர், அப்படி இல்லைனா நீங்கள் ஜிமெயில் அட்ரஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பாருங்கள் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு பாஸ்வேர்டு தெரியாத காரணத்தால் இதில் கீழே பாருங்கள் ஃபோர்த் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். அந்த ஃபோர்த் அண்ட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபோர்த் அண்ட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பாருங்கள் ஃபைண்ட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எதில் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அதே மொபைல் நம்பர், அப்படி இல்லைனா நீங்கள் இமெயில் ஓப்பன் பண்ணியிருப்பீங்கன்னா அதே ஜிமெயில் அட்ரஸை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஃபைண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோடு வர்றது மெசேஜில் வரும், அப்படி இல்லைனா ஜிமெயிலில் வரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் கீழே பாருங்கள் கண்டினியூ அப்படின்னு இருக்கும். அந்த கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பாருங்கள் கன்ஃபார்ம் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து கோடு என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். ஸோ உங்களுக்கு மெசேஜில் வரும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி என்ட்ரு ஆயிரும். அதுவே உங்களுக்கு ஜிமெயிலில் வரும் அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது நம்பர்ஸை சேவ் பண்ணவான்னு கேட்கும். நீங்கள் அதுக்கு அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் கிரியேட் ஏ நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு மறக்காத மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு கண்டினியூ அப்படின்னு இருக்கும். அந்த கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஷோ ஆகும். நீங்கள் இதை வந்து சேவ் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துங்க. அதாவது யுவர் லாகின் இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணவான்னு கேட்கும். நீங்கள் அதுக்கு சேவ் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய அக்கௌண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும்.